Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இண்டக்ஷன் பிரின்சிபல் 2 பிரின்சிபல் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் ஒன்று பார்க்க போகிறோம். வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் வந்து நம்பர் தியரியில் நம்ம இதை படிச்சிருக்கலாம். அதில் நிறையா யூஸ் பண்ணுவோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு நான்-எம்ப்டி சப்செட் எடுத்தால் அதுக்கு எப்போவுமே ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ given a non-empty subset, S subset of n, S has a least element. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, S is a non-empty set implies S has a least element அர்த்தம். ஸோ least element என்ன அர்த்தம்? A belongs to n is called a least element லீஸ்ட் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம்? அது இருக்கிறதுலே சின்ன எலிமெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? இங்கே நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஏ வந்து அந்த எஸ்லையும் இருக்கணும். அதுதான் நம்ம லீஸ்ட் எலிமெண்ட் சொல்ல போகிறோம். ஓகே, ஆஃப் எஸ் இஃப் நம்பர் 1 ஏ பிலாங்ஸ் டு எஸ், நம்பர் 2 ஃபார் ஆல் எக்ஸ் இன் எஸ், ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் எல்லா எலிமெண்ட், எஸ்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டோடையும் சின்னதாக இருக்கணும், ஏல இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ இது வந்து இட்ஸ் எ இம்ப்ளிகேஷன். ஓகே, எப்படி இம்ப்ளிகேஷன் அப்படின்னா, எஸ் சப்செட் ஆஃப் என் இஸ் நான்-எம்ப்டி implies S has a least element. இங்கே S has a least elementங்கிறதுனால அந்த A belongs to S நம்ம சேர்க்குறோம். சரியா? ரைட். ஸோ அப்போது இது வந்து P implies Qன்னு இருக்குது. நம்ம அந்த கான்ட்ராபாசிட்டிவ்ஸ்லாம் படித்தோம். அப்படி படிக்கும்போது என்ன பண்ணோம்? P implies Qனா negation of this implies negation of this. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? S does not have a least element implies S is empty. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த 2 இடத்துலையுமே S as a subset of n. ஓகே, S as a subset of n இந்த இது ட்ரூ. ரைட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னா, இப்போது S equal to n எடுத்தால் இட் இஸ் a non-empty set. இதுக்கு லீஸ்ட் எலிமெண்ட் என்னது? 1 is the least element. ஓகே, S equals n in n such that n is a multiple of 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2லாம் இருக்காது. ஏன்னா 1ம் 2ம் 3யோட மல்டிபிளாக இருக்காது. இதோட 3யோட மல்டிபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 இருக்கும், 4 இருக்காது, 5 இருக்காது, 6 இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா இதோட லீஸ்ட் எலிமெண்ட் என்னது? லீஸ்ட் எலிமெண்ட் இஸ் 3. ஓகே, S is equal to n in n such that n square is greater than or equal to 7. So consider the set S equal to n in n
such that n square is bigger than or equal to 7. That means all those numbers, natural numbers whose square is bigger than or equal to 7. So this number, if you see, 1 will not belong, 1 square is 1, 2 will not belong, 2 square is 4, 4 is not greater than or equal to 7, 3 square, so 3 will be there, 4 will be there, 5, every number will be there. So the least element is again 3. If I say all prime numbers greater than or equal to 10, okay, S is set of all prime numbers, okay, in n greater than or equal to 10. Then the least element will be 11, okay, right. ஏன்னா 10 is not a prime number, அது இருக்காது. அதுக்கு அடுத்து 11 is a prime number, ஸோ இருக்கும். ஓகே, டன். ஸோ இதுதான் லீஸ்ட் எலிமெண்ட்னா ஐடியா. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஆல்ரெடி போன கிளாஸில் என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ராங் பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி எவ்ரி இன்டீஜர் கிரேட்டர் தேன் 1 ஹேஸ் ஏ ப்ரைம் டிவைசர்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அதோட ப்ரூஃபை பார்க்கலாம். அந்த ப்ரூஃப் எப்படி கொடுக்குறது? எக்ஸாம்பிள் 1. Every integer n greater than 1 has a prime divisor. Okay, right. So நம்ம இதை ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதா நமக்கு ஐடியா. ஓகே, we'll start with let n bigger than 1ன்னு ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ இந்த n itself is a prime அப்படின்னா என்ன அர்த்தம்? n divides itself, so it has a prime divisor. If n is a prime, then n divides n, so n has a prime divisor. Okay, right. Suppose n is not a prime. இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு n greater than 1 அப்படின்னா n greater than equal to 2. 2 is a prime, ஸோ டைரெக்டாக 2 divides 2ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கடுத்து போக என்ன பண்ணலான்னா, ஐ எம் கோயிங் டு லுக் அட் எஸ் செட் எஸ். ஒரு செட்டு டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த செட்டு நான் எம்ப்டி செட்டாக இருக்கணும். ஸோ தட் அதுக்கு லீஸ்ட் எலிமெண்ட் எடுப்பேன். லீஸ்ட் எலிமெண்ட்டை அதை வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒர்க் பண்ணுவேன். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் தோஸ் டி பிலாங்கிங் டு n such that d is greater than or equal to 2 and d divides n. இந்த செட்டு வந்து நான் எம்ப்டியாக இருந்தால் இதுக்கு ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? இது நான் எம்ப்டின்னு சொல்ல முடியும். ஏன்னா n divides n. ஓகே, n ப்ரைமோ இல்லையோ, பட் இட் ஆல்வேஸ் டிவைட்ஸ் இட் செல்ஃப் அண்ட் ஹென்ஸ் n belongs to s and s is not empty. s வந்து எம்டி இல்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ s எம்டி இல்லைன்னு என்ன தெரியும்? இதுக்கு ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த லீஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு சொல்லலாம்? பை வெல் ஆர்டரிங் பிரின்சிபிள், ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் a least element in s. Let L be the least element. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துவோம். சரியா? ஓகே, L வந்து ஒரு லீஸ்ட் எலிமெண்ட், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது இந்த L எங்கே இருக்குது? L belongs to S. ஓகே, L belongs to S, therefore 2 less than or equal to S and S divides N. Now what we are going to claim, that we claim S is prime. See, in case S is not prime, then S has a divisor Q or S has a divisor P. Okay, therefore what will happen? P divides S
and that means S is equal to some Q1 times P. But what do we know about S? S divides N, so N is equal to some Q2 times S. I will substitute this value there. Therefore, N is equal to Q2 times Q1 times P. What does it mean? It means that P divides N. சரியா? ஸோ எஸ் ஒரு லீஸ்ட் எலிமெண்ட், அதுக்கு ஒரு டிவைசர் இருந்தால் அந்த டிவைசர் பியும் டிவைட் பண்ணும், என்னையும் டிவைட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா எஸ் இஸ் பி இஸ் எ டிவைசர் ஆஃப் எஸ் அப்படின்னா பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகே, ரைட். ஸோ பி ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பி பிலாங்ஸ் டு என். ஸோ either P equal to 1 or P belongs to S. Okay, P is a divisor, S is the least element. P equal to 1 or P belongs to S. A P belongs to S na P is greater than or equal to 2. P equal to 1 or P is greater than or equal to 2 nu vandrum. P greater than or equal to 2 and P divides N enna artham? It belongs to S nu vandrum. Seriya? So P equals 1 or P greater than or equal to 2. If P equals 1, so we have any divisor of P, P equal to 1 அப்படின்னா we don't have to bother. Only in this case we have to see. Okay? In this case we have to see. In this case what will happen? Let us assume this. Since S is the least element, S is also less than or equal to P. Okay? If P belongs to S, S is the least element, S less than or equal to P. But already P less than or equal to S. சரியா? So therefore, this implies P equal to S. So என்ன நடக்குதுன்னா when P divides S, P is equal to 1 or P equal to S. So இதோட continuation. Okay. இந்த இடத்த நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது என்ன ஆகுது? P equals 1 or P equals S. That means what? The divisors of S are either 1 or itself. Therefore, S is a prime. Okay. Therefore, S is a prime. இப்போ என்ன கிடச்சிருச்சு? S is a prime divisor of n ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆரம்பித்தோம்? வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணோம், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஆல்ரெடி இதுக்கு ஒரு ப்ரூஃப் எப்படி கொடுத்தோம்? நம்ம அந்த ஸ்ட்ராங் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதை கொடுத்துட்டோம். ஓகே, ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் இருக்குல்ல, ஹைப்போதசிஸில் வந்து K implies K plus 1, P of K implies P of K plus 1, அந்த பிரின்சிபல் வீக்கர் ஹைப்போதசிஸ் உள்ள பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, சம் ஆஃப் ஃபஸ்ட் n இன்டீஜர்ஸ் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அந்த சம் ஆஃப் ஃபஸ்ட் n இன்டீஜர்ஸை இங்கே ப்ரூவ் பண்ணலாம் இந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி. ஓகே, இது 1, எக்ஸாம்பிள் 2. சரி, இந்த ப்ரூஃப் யூஸ் பண்ணுற போது நீங்கள் கவனமாக பார்க்கணும். நான் வந்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன், பர்டிகுலராக அந்த இது ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறக்கா, வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறக்காக. அந்த செட்டு ஃபஸ்ட் நான் எம்ப்டின்னு சொல்கிறேன், அப்புறம் அதை லீஸ்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறேன். அந்த லீஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நான் ரிசல்ட்டை கொண்டு வரேன். ஸோ 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் த செட்டு, ரெண்டாவது அந்த செட்டு நான் எம்ப்டின்னு சொல்கிறது, மூணாவது யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லீஸ்ட் எலிமெண்ட். ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இப்போது இங்கே வந்து எக்ஸாம்பிள் 2, ஃபார் ஆல் n பிலாங்கிங் டு n, 1 + 2 + 3 + etc. + n is equal to n into n + 1/2. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக எனக்கு செட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண என்ன பண்ண போகிறோன்னா, சப்போஸ் இட் இஸ் நாட் ட்ரூ, சப்போஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. ஸோ ஃபார் ஆல் இதோட நெகேஷன் என்னது? தேர் எக்ஸிஸ்ட் m belongs to n such that 1 + 2 + 3 + etc. + m is not equal to m into m + 1/2.
ரைட்டா? ஸோ இந்த அப்சர்வேஷன் ஃபஸ்ட் எடுத்துட்டேன். இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு செட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கிரியேட்டிங் எ செட் எஸ் such that d in n such that 1 plus 2 plus 3 plus etc plus d is not equal to d into d plus 1 by 2. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு நான் எம்டி. நான் செட்டு கிரியேட் பண்ணணுன்னு சொன்னேன், அந்த செட்டு நான் எம்டியாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வெள்ளார்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி லீஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இது நான் எம்டியா, ஏன்னா சப்போஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூன்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே நாட் ட்ரூவாக வரக்கூடிய டீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ எம் பிலாங்ஸ் டு எஸ். சரி, எம் பிலாங்ஸ் டு எஸ். அப்போது இதில் 1 பிலாங்ஸ் டு எஸ்ஸா அப்படின்னு பார்த்தா 1 வில் நாட் பிலாங் டு எஸ். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, பட் எனிவே அது இப்போதைக்கு நமக்கு அவசியம் இல்லை. இப்போ இதை மட்டும் வச்சுப்போம், எம் பிலாங்ஸ் டு எஸ். ஓகே, ஸோ எஸ் இஸ் நான் எம்டி. இதை இப்போ வச்சுப்போம். therefore S has a least element by வெள்ளார்டரிங் பிரின்சிபல். சரியா? வெள்ளார்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி லீஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. கால் இட் எல் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க, அது எல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எல் என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல் பிலாங்ஸ் டு எஸ். ஏன்னா லீஸ்ட் எலிமெண்ட் அங்கே இருக்கும், அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். நம்பர் 2 1 plus 2 plus 3 plus etc plus L is not equal to L into L plus 1 by 2. ஸோ இப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு அப்சர்வேஷன் 1 does not belong to this அப்படின்னு போட்டோம். ஏன் 1 does not belong to this? 1 is equal to 1 into 2 by 2 வந்துடும். ஓகே, நம்ம இந்த ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுற மாதிரி P of 1 is ட்ரூன்னு வெரிஃபை பண்ணலாம். அது மாதிரி நமக்கு இங்கே பார்த்தா 1 வந்து ட்ரூன்னு நமக்கு தெரியும். அதனால் 1 cannot be in this set. ஸோ இப்போ எல் லீஸ்ட் எலிமெண்ட்னா எல் இஸ் பிகர் than or equal to 2. ஓகே, ஸோ எல் மைனஸ் 1 எங்கே இருக்கா? எல் மைனஸ் 1, எல் இஸ் த லீஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் திஸ் செட். அப்போது எல் மைனஸ் 1 என்னது? cannot be in S. எல் மைனஸ் 1 does not belong to S. அப்போ எல் மைனஸ் 1 does not belong to Sனால் என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாதுன்னு அர்த்தம். இது ட்ரூவில் என்ன அர்த்தம்? 1 plus 2 plus up to L minus 1 is equal to அதுன்னு வந்துடும். அப்போ 1 plus 2 plus 3 plus etc plus L minus 1 equals L minus 1 into L by 2ன்னு வரும். சரியா? இப்போது இது வந்துடுச்சுன்னா இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இது L minus 1க்கு ட்ரூ. இதில் ரெண்டு பக்கமும் L கூட்டலாமா? ஓகே, கூட்டினா என்ன ஆகும்? 1 plus 2 plus 3 plus etc plus L minus 1 plus L is equal to L minus 1 into L by 2 plus L. Okay, this is equal to what? இந்த 2 மேலே போயிடும். L minus 1 into L plus 2 times L divided by 2. இப்போ இந்த L வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தால் என்ன வரும்? L into L minus 1 plus 2 வரும். L minus 1 plus 2 வந்து L plus 1. So that is equal to L into L plus 1 divided by 2. So இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா this is true. That means L belongs to S ன்னு தெரியுது. L does not belong to S ன்னு தெரியுது. ஓகே, சரியா? இது ட்ரூ ஆச்சுன்னா L does not belong to S இல்லையா? So that means it is a contradiction. Therefore this reaches a contradiction. So என்ன ஆரம்பித்தோம்? Suppose this is not true. இந்த statement not true ன்னு ஆரம்பித்தோம். We have reached a contradiction. So நம்ம assumption that this is not true is wrong. Therefore for all n in n this is true. Okay, இது வந்து proof by contradiction. Okay, இதை புரிஞ்சுக்கோங்க. போன proof வந்து direct proof. We created a set and we proved it. Okay, right. So இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளத்தை எடுத்து அதை வெள்ளார்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரைட். இப்போது இந்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குமே நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஒரு மாதிரி செட் க்ரியேட் பண்ணி
பை கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃபும் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் எக்ஸாம்பிள் 1. ஓகே, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் என்ன அர்த்தம்னா this is not true. That means what? There is an integer which does not have any prime divisor. Okay, there is, suppose there exists m belongs to n such that m is not divisible by any prime number. Okay, then what will I do? I will choose this set S. எப்போவுமே we always start creating by a set S. S is equal to all those d belonging to n such that d is not divisible by any prime number. Right? ஓகே, இப்போது இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த m உள்ளே இருக்கும். m belongs to S, therefore m is not empty, m is non-empty. சரியா? non-empty. இதுவும் கிட்டத்தட்ட பாருங்கள் போன ப்ரூஃப்க்கு சிமிலர், இந்த ப்ராப்ளத்துக்கு போட்டதுக்கு அதுவும் சிமிலராக வருது ஆன்சர்ஸ் ப்ரூஃபு. ஸோ m வந்து non-empty, therefore S has a least element, therefore பாருங்க very similar, therefore S has a least element, call it L. சரி, இந்த L வந்து என்னவா இருக்க முடியும்? Can L be 2? Okay, this is collection of all integers such that d is not divisible by any prime number. 2 இருக்க முடியுமா? கிடையாது, ரைட்டா? ஓகே, ரைட். அதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து d is greater than 1 எடுத்துக்கும். ஓகே, நம்ம இந்த ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசல்ட்டை ட்ரூப்னு சொல்லும் போது என்ன பண்ண போகிறோம், we are going to talk only about integers greater than 1. ஓகே, அதனால் இங்கே d greater than 1 தான், d equal to 1 not allowed. இப்போ 2 இருக்குது, 2 வந்து 2 itself is a prime number, it divides itself, ஸோ அதனால் 2 வந்து does not belong to S. 2 does not belongs to S. அப்போது என்ன அர்த்தம்னா L is greater than or equal to 3. இது நமக்கு தெரியும். சரியா? ஓகே, ரைட். இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to prove that every integer n greater than this has a prime divisorனு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். சி, இதில் வந்து ஒரு பாருங்கள், இந்த L வந்து என்னவாக இருக்க முடியும்? வாட் இஸ் திஸ் L? L வந்து ஒன்று ப்ரைமாக இருக்கலாம், இல்லை இட் இஸ் நாட் எ ப்ரைம். கேன் திஸ் L பி எ ப்ரைம் நம்பர்? இருக்க முடியாது, ஏன்னா L டிவைட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ L is a prime means it has a prime divisor வந்துடும். ஸோ any prime number does not belong to this. Any prime number do not belong to S. Sல இருக்க முடியாது, எந்த prime நம்பரும் இதில் இருக்க முடியாது. சரியா? அப்போது L can be written as n1 times n2 for some, ஏன் அப்படி எழுத முடியும்னா L is not prime அப்படிங்கிறனால, for some n1, n2 greater than or equal to 2 and n1, n2 both less than L. சரியா? ரைட். இப்போது நம்ம n1, n2 ரெண்டுமே less than L அப்படின்னா என்ன அர்த்தம்னா n1 has a prime divisor, ஏன்னா L is the least element, so n1 does not belong to S. Therefore n1 has a prime divisor. So let P be a prime such that P divides n1. So P is greater than or equal to 2 and P divides n1. நம்ம போன ப்ரூஃபில் பார்த்த மாதிரி இப்போ என்ன ஆகும்? P divides Lன்னு வந்துடுமா? Because n1 divides L. ஸோ இது இந்த செகண்ட் ப்ரூஃப் அழிச்சிடலாமா? இல்லை, இங்கே அழிச்சிடலாம்.
இப்போ என்ன சொல்லலாம்னா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியுது, P divides N1 and N1 divides L. This implies P divides L. அப்போ என்ன ஆச்சு, that means P is a prime divisor for L ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், L not belongs to S ஆயிடுச்சு. L இங்கே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், it doesn't have any prime divisor. பட் அந்த மாதிரி ஒரு Lக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், we have found a P which is a contradiction. This is a contradiction. ஸோ நம்ம என்ன ஆரம்பிக்கும் போது சப்போஸ் திஸ் ரிசல்ட் இஸ் நாட் ட்ரூன்னு ஆரம்பித்தோம். அதில் என்ன தெரிஞ்சு, தேர் இஸ் a m bigger than 1. ஒரு என்னை விட பெருசாக, ஒன்னை விட பெருசாக ஒரு எம்னு ஒரு இன்டிஜர் இருக்குது. அந்த இன்டிஜருக்கு ப்ரைம் டிவைஸரே இல்லை அப்படின்னு ஆரம்பித்து நம்ம எங்கே நிறுத்தும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து நிறுத்திருக்கோம். தேர்ஃபோர் அந்த அசம்ஷன் தப்பு. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, எவ்ரி இன்டிஜர் n greater than 1 has a prime divisor. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம 2 விதமான ப்ரூஃப் கொடுத்துட்டோம் வெல்லாரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணியும். 2 இடத்துலையும் வேறு மாதிரி செட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகே, அந்த செட்டை கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு வேறு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, இந்த 1 + 2 + 3 + n = n × n + 1/2 இதுக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல் வச்சு ஒரு ப்ரூஃப் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ராங் இண்டக்ஷன் பிரின்சிபல் வச்சும் ப்ரூவ் பண்ண முடியும். சரியா, சேம் ஐடியா, ஒன்று மாற்றமும் இருக்காது. ஏன்னா இந்த இண்டக்ஷன் பிரின்சிபல், ஃபஸ்ட் இண்டக்ஷன் பிரின்சிபலில் வந்து வீக்கர் கண்டிஷன் தான் இருக்குது ஹைபாத்தசிஸில். அதை விட ஸ்ட்ராங் ஹைபாத்தசிஸ் தான் ஸ்ட்ராங்கர் பிரின்சிபலில் இருக்குது, ஸ்ட்ராங் பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷனில். ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஒரே ப்ரூஃபை இமிட்டேட் பண்ணிடலாம். மூணாவது நம்ம வெல்லாரிங் பிரின்சிபல் வச்சும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண எல்லா எக்ஸாம்பிளுமே இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டாலையும் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த 3 பிரின்சிபலுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். 3 பிரின்சிபலுமே ஈக்குவலண்ட்னு அர்த்தம், அந்த வீக் ஃபார்ம் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல், அதாவது முதல் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அது இருந்தால் தென் செகண்ட் பிரின்சிபல் ட்ரூ. ஸ்ட்ராங் ஃபார்ம் இருந்தால் வெல்லாரிங் பிரின்சிபல் ட்ரூ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை கன்சால்டேட் பண்ணி இங்கே எழுதுகிறேன். அடுத்த கிளாஸில் இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இது ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் அப்படி எழுதலாம். தி ஃபாலோயிங் ஆர் equivalent. Number 1, okay, let A subset of n. Assume 1 belongs to A and if k greater than or equal to 1 and k belongs to A, then k + 1 belongs to A. Okay va, right. Then A is equal to n. In the statement ரெண்டாவது, let B subset of A. Okay, B subset of n. Assume number 1 belongs to B and number 2, if k greater than or equal to 1 and 1, 2, etc. k subset of B implies k + 1 belongs to B, then B is equal to n. இந்த ஸ்டேட்மெண்ட் மூணாவதா வெல்லாரிங் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஈக்குவலண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இது இருந்தால் இது ட்ரூ, இது இருந்தால் இது ட்ரூ, இது ரெண்டில் எது இருந்தாலும் வெல்லாரிங் பிரின்சிபல் ட்ரூ. வெல்லாரிங் பிரின்சிபல் இருந்தால் இதுவும் ட்ரூ. இது எப்படி அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.